Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. முதலாவது விதைப்பார்ப்பு என்கிற பிரமாணம் கிரியை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, நம்முடைய தியானத்தின் மூலமாக நாம் இந்த விதைகள் வேரூன்றும்படி நாம் செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் போதித்தேன். மூன்றாவது நான்காவது காரியம் என்ன? தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பிறகு ஏற்ற நேரத்தில் அறுப்பு நேரத்தில் கரெக்டாக கொண்டு போய் அறுவடையை செய்ய வேண்டும். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது. காசு அனுப்பிச்ச ஆளுங்களுக்கு சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்ட வேளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சும்மா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குவார்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் இது யாருக்கு சொல்றாரு? நீங்க எப்படி செய்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன எண்ணி பார்த்திருக்கிறீங்க, இந்த ஊழியத்தை எண்ணி பார்த்திருக்கிறீங்க. இது எண்ணி பார்த்து நீங்கள் கொடுத்து அனுப்பின இந்த பொருட்கள், இந்த பொருள் உதவி எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்குது. கர்த்தருடைய உள்ளம் இன்றைக்கு மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்கு முன்பாக இது உகந்த பலியாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதில் பிரியப்பட்டிருக்கிறார். உங்களுடைய காணிக்கைகள் கர்த்தருக்கு முன்பாக உகந்த பலியை போல் சென்றிருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இறங்க போகிறது என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? இதான் கான்டெக்ஸ்ட். இன்னும் அதிகமா கான்டெக்ஸ்டை பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்பதான் நமக்கு இந்த தண்ணீர் பாய்ச்சறதெல்லாம் என்னன்னு விளங்கும். 4ஆம் வசனத்துக்கு போவோம். அதே இதுல இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா பாருங்க, வேதத்தை எப்படி பார்க்கறதுன்றதே கத்துக்கலாம். நம்ம எல்லாருமே வேதத்தை நல்லா படிக்கலாம், பாருங்க, நல்லா ஆராயலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதே ஆட்களுக்கு தான் இப்ப இதை சொல்றாரு பாருங்க. எங்க இருந்து வர்றாரு பாருங்க. இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த லெட்டரை எழுதப்படுகிறது. அவர் அனுப்பிச்சிருக்காங்க, ஏதோ காணிக்கைகள்லாம் வந்து அங்கே கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு எழுதுகிறாரு இப்போ லெட்டர். அதை வச்சுதான் எழுதுறாரு. இவர்களுக்கு என்ன சொல்றது? இப்போ இந்த விசுவாசிகள் நம்ம எண்ணி பார்த்து, இந்த ஊழியத்தை நினைச்சு பார்த்து, இவ்வளவெல்லாம் செஞ்சிருக்காங்களே, இவர்களுக்கு நான் என்ன எழுத வேண்டும் என்று சொல்லி எண்ணி பார்த்து தான் எழுதுறாரு. அவர்களுக்கு சொல்றாரு, கொடுத்தவர்களுக்கு, காணிக்கைகளை கொடுத்தவர்களுக்கு, இந்த ஊழியத்தை ரொம்ப அவர்கள் அந்த ஊழியத்துக்கென்று வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்தவர்களுக்கு அவர் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொல்றாரு. கொடுத்துட்டீங்க, இப்ப என்ன பண்ணுங்க? சந்தோஷமாயிருங்கள். இதுதான் தண்ணி பாய்ச்சிருது. கொடுத்தாச்சு, கொடுத்தவங்களை பார்த்து சொல்றார், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் சந்தோஷமா இருக்கலாம்? நீங்க எல்லாம் கொடுத்தவர்கள், விதைத்தவர்கள். விவசாயி எப்படி சந்தோஷமா இருப்பானோ, அறுவடையை நினைத்து சந்தோஷப்படுவானோ, விதைத்த விவசாயி எப்படி, நான் விதைச்சிட்டேன், ஆகவே எனக்கு பெரிய அறுவடை வரப்போகுது, என்னுடைய எல்லாம் தீரப்போகுது, என் கடன் எல்லாம் தீரப்போகுது, பேங்க்ல கடன் வாங்கி வச்சிருக்கேன், இந்த கடன் எல்லாம் தீரப்போதாக்கும், எல்லாத்தையும் அடைக்க போறனாக்கும், இத்தனை மூட்டை வருமாக்கும், விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுனாக்கும், அப்படி சந்தோஷப்படுறானே, அது போல சந்தோஷப்படுங்கள். யாருக்கு சொல்லி இருக்குது? கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள்ன்றது இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கலாம்? விதைத்தவர்களே, உங்களுக்கு என்று ஒரு அறுவடை வந்து கொண்டிருக்கிறது, அறுவடையின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கலாத்தியர் 6:9 அதை பற்றி தான் சொல்லி இருக்குது. சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஏற்ற காலம் வருகிறது, டியூ சீசன் வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய அறுவடை சீசன் வந்து கொண்டிருக்கிறது, ஏற்ற காலத்திலே நான் அறுப்பேன். அதுக்கு தான் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆக விதைத்து விட்ட பிறகு இந்த சந்தோஷம் என்கிற ஒரு நிலை நமக்குள்ள வர வேண்டும். பாருங்க, ஏன் சந்தோஷம் வர வேண்டும்? நான் விதைத்து இருக்கிறேன், விதைப்பறுப்பு என்கிற பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது, ஒரு அறுவடை எனக்காக உண்டாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் விளைச்சலை தருகிறவர், கர்த்தர் விளைய பண்ணுகிறவர். நான் விதைக்க தான் முடியும், நான் தண்ணீர் பாய்ச்ச தான் முடியும், கர்த்தர் தான் விளைச்சலை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி வரப்போகிற விளைச்சலுக்காக, உண்டாகிற நிறைவுக்காக, தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறதுக்காக, எல்லா குறைச்சலும் நீங்குகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அப்படி சந்தோஷப்படுங்கள்னு சொல்லுகிறார்.
இதை நம்பலன்னா அடுத்த வசனங்கள் வாசித்து பாருங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். யாருக்கு சொல்றாரு? இது கொடுத்தவர்களுக்கு தான் சொல்றாரு, விதைச்சவங்களுக்கு சொல்றாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது. ஏன்னா நீங்க கவலைப்படக்கூடாது. யார் கவலைப்படக்கூடாது? தசமபாகங்களை செலுத்தின ஆட்கள் கவலைப்படக்கூடாது. காணிக்கைகளை செலுத்தின ஆட்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களை முதலாவது வைத்து கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று அப்படி வாழுகிற ஆட்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவர்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தரை தங்களுடைய உள்ளத்துல எண்ணி பார்க்கிறவர்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தரை முதலாவது வைக்கிறவர்கள் கவலைப்படக்கூடாது. அவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னா இது அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்றாரு? உங்க அக்கௌண்ட் அங்க பெருகிட்டே இருக்குது, டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க. அப்ப பணம் வேணா என்ன பண்ணுவீங்க? வித்ட்ராலுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுவீங்க. செக் எழுதுவீங்க, கையெழுத்து போடுவீங்க, என்ன அமௌண்ட்டுன்னு போடுவீங்க, அனுப்புறீங்க. செக்கு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பினா மாத்தி பணத்தை கொண்டு வர்றாங்க. பணத்தை பேங்க்ல போட்டு உட்காந்துட்டு யாரும் அழுதுட்டு இருக்கிறது இல்லை. ஐயோ பணம் போச்சே, எனக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர், அது பேங்க்ல கிடக்கு பிரதர், அது யார் எடுக்கிறது பிரதர், அது எப்படி கொடுப்பாங்க பிரதர்? கிடையாது, போட்டிருக்கீங்க, அதனால நீங்க இப்ப எடுக்கலாம். ஆகவேதான் சொல்றாரு, ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்க அக்கௌண்ட் பெருகி கொண்டே இருக்கிறது. பெருகி கொண்டே இருக்கிறபடினால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ எல்லா உங்களுடைய தேவைகளை குறித்த விண்ணப்பங்களை தான் செக்கு. அநேக வருஷத்துக்கு முன்னாலே கென்னத்தேகன் ஒரு புக் எழுதினாரு. அதை வாசித்து எனக்கு ஒரு பெரிய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட்டது. அந்த டைட்டிலே ஆளை மாத்திரும். அந்த டைட்டில் தான் நான் வாசிக்க வச்சது. ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட் அப்படின்னு எழுதினார். ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட். அது உள்ள சொல்றாரு, எப்படி நமக்கு என்ன வேணுங்கிற செக்கை நாம எழுதலான்றத சொல்றாரு. பிளாங்க் செக் தான் கொடுத்திருக்காரு கர்த்தர் நம்ம கையில. பாருங்க, நமக்கு அங்க உள்ள டெபாசிட்டின் படி இங்க எழுத ஆரம்பிக்கலாம். கொடுக்க 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 கான்பிடன்ஸ் அதிகமாகிறது. தசமபாகங்களை கொடுக்க, காணிக்கைகளை செலுத்த, இப்படி நாம் வாழும் போது, தேவனுக்கு என்று விதைக்கும் போது, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது, விதைத்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும் போது, எழுதுறதுக்கு செக் எழுதுறதுக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்குது. துட்டே இல்லாம செக் எழுத முடியாது, கை ஓடாது. அங்க ஜீரோல இருக்குதுன்னு தெரிஞ்சா கை எப்படி கடகன்னு செக் எழுதுமா? ஆகவே இருக்கு, போட்டிருக்கேன், கொடுத்திருக்கிறேன், விதைத்திருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை பற்றி நான் கவலைப்படுறது நியாயம் அல்ல. நான் என்ன பண்ண வேண்டும்? இப்பொழுது எனக்கு எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தினுடைய ஜபத்தினால் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரிய. நான் இப்ப வித்ட்ரால் மோட்ல வர வேண்டும். எப்படி நான் விளைச்சலை பெறுவது என்பதற்கு சில மனப்பக்குவங்கள் அவசியப்படுகிறது. ஒன்னு என்ன, நான் சந்தோஷப்பட வேண்டும், கவலைப்படக்கூடாது, பாரப்படக்கூடாது, எனக்கு இல்லையே அல்லையே அந்த மாதிரி பேசி கொண்டிருக்க கூடாது. என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றை குறித்தும் மற்ற எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வரக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்தும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு மட்டும் தெரியப்படுத்துங்க போதும், வேற யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவனு சொல்றேன் கேளுங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா விதைச்சிருந்தா தான் தேவனுக்கு தெரியப்படுத்த முடியும். விதைத்திருந்தால் தான் அறுப்பு எதிர்பார்க்க முடியும், இல்லைன்னா எதிர்பார்க்க முடியாது. விதைக்கலன்னா அங்கேயும் இங்கேயும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். மனுஷருக்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டியதுதான். எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். பிரதர் ஞாபகம் வச்சுங்க பிரதர், மறந்துடாதீங்க பிரதர், நான் வந்துடுறேன் பிரதர், அடுத்த மாசம் அங்கே இருப்பேன் பிரதர், இந்த மாசம் இதாக வேண்டியது இருக்கு பிரதர், அடுத்த மாசம் அதான், இது எல்லாரும் சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்குது. நாம் விதைத்திருந்தால் விளைச்சல் உண்டாகும் போகிறது. ஆகவே நாம் டெபாசிட்டர் என்கிற விதத்துல யாருக்கு தெரியப்படுத்தலாம்? தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். நல்ல கவனிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்படிதான் இதை காக்க வேண்டும். பாருங்க, பிசாசானவன் நாம் கவலைப்பட வேண்டும், பாரப்பட வேண்டும், பயந்து போக வேண்டும், இதை பற்றி கவலைப்பட்டு நம்முடைய எண்ணங்கள் அப்படியே சிதறடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். காக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, விதையை விதைச்சிட்டு விவசாயி அதை காக்கிறான், அதை பராமரிக்கிறான். காக்கிறது பராமரிப்பது குறித்து பேசுகிறேன். இப்போ விதைத்தவர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுக்கு என்று கொடுத்தவர்கள், அவருடைய ஊழியத்துக்கென்று உதவிகளை அனுப்பினவர்கள், அவர்களுக்கு சொல்றாரு, ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, எப்போது சந்தோஷமாயிருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளவில்லை என்றால், சமாதானத்தை விட்டுவிட்டால், சந்தோஷத்தை விட்டுவிட்டால், கவலையும் பாரத்தையும் சுமக்க ஆரம்பித்து விட்டால், அருமையானவர்களே, அறுக்க இயலாது, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நாம் இருக்க மாட்டோம். பெற்றுக்கொள்வது என்பது இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் பாருங்க. இது சும்மா காயத்துல போய் செக் எழுதி பேங்க்ல கொடுத்து வாங்கிட்டு வர்றது இல்லை. இது ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். ஆவிக்குரியபடி கிரியை செய்ய வேண்டும் என்றால் எல்லாமே விசுவாசத்துல தான் கிரியை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே விசுவாசத்தினாலதான் இயங்குகிறது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்தினுடைய வெளிப்படையான அடையாளம் சந்தோஷம். இருக்கீங்களா? அதனால தான் சொல்லி இருக்குது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 9:7, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த உற்சாகமாய் கொடுக்கிறவன்றது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வந்துருக்குது. சியர்ஃபுல். சியர்ஃபுல் சொன்னா சந்தோஷமா, சந்தோஷத்தோடு கொடுக்கிறவன். அப்ப கொடுக்கிறவன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறான்? சந்தோஷமாய் கொடுக்கிறான். அவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறாருன்னா நான் சொல்றேன் என்ன அர்த்தம்னு. சந்தோஷம் விசுவாசத்தின் வெளிப்பாடா இருக்கிறது. விசுவாசம் உள்ள இருந்தா வெளியே சந்தோஷம் இருக்கும். அப்ப கர்த்தர் ஏன் சந்தோஷமா கொடுக்கிறவனுக்கு பிரியமா இருக்கிறாருன்னு சொன்னா, விசனமா இல்ல கட்டாயமா இல்ல, சந்தோஷமா கொடுக்கிறவன் ஏன் பிரியமா இருக்கிறாருன்னா, அவன் ஏதோ பயந்துட்டு கொடுக்கல. நீ கொடுக்கலன்னா, நீ 10 ரூபா கொடுக்கலன்னா உனக்கு 10,000 ரூபாய் செலவாக போவதாக ஆஸ்பத்திரியில அப்படின்னு பிரசங்கியார் மிரட்டுறாரு. அதுக்கு பயந்து கொடுக்கல. எப்படி கொடுக்கிறான் இவன்? விசுவாசத்துல கொடுக்கிறான். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர், எனக்கு இருக்கிற 100% பணமும் கர்த்தரிடத்துல வந்தது, கர்த்தரின் கையின் கிரியில ஆசீர்வதித்திருக்கிறார், நான் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார், ஆகவே நான் கொடுக்கிறேன் என்று சந்தோஷமா கொடுக்கிறான். சந்தோஷத்தை பார்த்த உடனே விசுவாசத்தை அங்கே காண்கிறார் கர்த்தர். அதனால்தான் சந்தோஷம் இருக்குது. அதனால்தான் சொல்லி இருக்குது, கட்டாயமாயும் அல்ல விசனத்தோடும் அல்ல, சந்தோஷத்தோடு கொடுக்கிற பேர்ல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப சந்தோஷம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னது அதனுடைய அர்த்தம் அதுதான். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னால், பாரப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். விதைச்சாச்சு, இப்ப எப்படி இருக்க போறோம்? விதைப்புக்கும் அறுப்புக்கும் நடுவில் என்ன நடக்கணும்ன்றத சொல்றேன். விதைச்சாச்சு, தசம் பார்த்து கொண்டு வந்து கொடுக்குறோம், காணிக்கையை கொடுக்குறோம், அப்புறம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன் சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடாது? ஏன்னா விசுவாசம் உள்ள இருக்குது. நான் விதைப்ப அறுப்பை நம்புகிறேன், விதைத்தால் அறுப்பேன் என்பதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசிக்கும் போது எனக்குள்ள சந்தோஷம் வருது. ஏனென்று சொன்னால், நான் விதைத்ததற்கு வேண்டிய பலனை நான் அறுப்பேன் கண்டிப்பாக. அதனால சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்கு தான் சொல்றாரு, ஒன்று குறித்தும் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லி எல்லாத்தை குறித்து தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோட. அப்ப சந்தோஷம் ஒண்ணு. ரெண்டாவது ஸ்தோத்திரம், பிரைஸ். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ், ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கணும்? ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்படி ஸ்தோத்தரிக்கணும்? ஆண்டவரே, எனக்கு பெரிய விளைச்சலை நீர் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விதை பார்ப்பு என்கிற பிரமாணத்தை நீர் இந்த பூமியில வைத்தீர், பூமி உள்ளளவும் இந்த விதை பார்ப்பு என்கிற பிரமாணம் இங்க இருக்க போறது என்று சொல்லி இருக்கிறீர். இதன்படி நான் விதைத்திருக்கிறேன், காணிக்கைகளை விதைத்திருக்கிறேன், தசமபாகங்களை விதைத்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். நான் என்ன செய்ய சொல்லி இருக்கிறோம் அதை செய்திருக்கிறேன் கர்த்தாவே. உடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றை சந்திக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேண்டுதல் எல்லாம் உம்மிடத்தில் நான் ஏறெடுக்கிறேன். என்னுடைய தேவைகளை உம்மிடத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். எல்லாவற்றை குறித்து என்னுடைய விண்ணப்பங்களை உம்மிடத்தில் நான் ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. ஏனென்றால் என்னுடைய பெருக்கத்திற்கு நீர்தான் காரணர். எல்லாம் உம்மிடத்தில் தான் வருகிறது. ஆகவே உம்மை நோக்கி பார்த்திருக்கிறேன். விதைத்தவன் எப்படி அங்க பூமிக்கு அடியில் ஏதோ நடக்கிறது என்று விசுவாசிக்கிறான், அது போலவே நான் விதைத்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நீர் அதை பெருக்கி தர வேண்டிய எல்லா ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். இருக்கீங்களா? கொஞ்சம் அப்படி பேங்க் பக்கம் போயிட்டு வரும்போது பேங்க் ஆசீர்வதிங்க. பேங்கே என்னுடைய அக்கௌண்ட் நிரம்புவதாக, என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். பெருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நிரம்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நிரம்பி வழிகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் கவலைப்பட போறதில்லை, நான் பாரப்பட போறதில்லை, நான் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறதில்லை, நான் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறதில்லை. நான் சந்தோஷிக்கிறேன், உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏனென்றால் நீர் சொன்னபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நீர் வைத்த இடத்துல இருக்கிறேன், நான் நீர் சொன்னதை செய்கிறேன். நீர் விதைக்க சொன்னீர், நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அறுப்பேன், நீர் சொல்லி இருக்கிறேன். ஆகவே உம்மை எண்ணி பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே பணம் பெருகுவதாக, விளைச்சல் உண்டாவதாக. அந்த நிலத்தை பார்க்கும்போது விவசாயி எப்படி பார்க்கிறான்? சந்தோஷத்தோட அந்த பூமியை பார்க்கிறான்.
நல்ல விளையிற பூமி. அவன் சொல்றான், இது விளையிற பூமியா? இது விளையிற பூமி. எல்லாம் சொல்லுங்க, விளையிற பூமி. அப்ப உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சபிச்சு கொண்டிருக்க கூடாது. உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்களே கரைச்சி கொட்டிட்டு இருக்க கூடாது. எந்நேரமும் இது விளையிற பூமி. உங்களுடைய தொழிலை பார்த்து சொல்ல வேண்டும், உங்களுடைய கடையை பார்த்து சொல்ல வேண்டும், உங்களுடைய வியாபாரத்தை பார்த்து சொல்ல, இது விளையிற பூமி, இது பெருகிற இடம், இது பெருக்கத்தின் இடம், இது அதிகமாகிற இடம், நாளுக்கு நாள் பெருகி பெருகி அதிகமாகிற இடமா இருக்கிறது, இது ஆசீர்வாதத்தின் இடம் என்று சந்தோஷம், ஸ்தோத்திரம் அங்கே காணப்பட வேண்டும். தினந்தோறும் ஸ்தோத்திரியுங்கள். இருக்கீங்களா? பணம் கையில வரும்போது ஸ்தோத்திரியுங்கள். கொண்டு போய் பேங்க்ல போடும்போது ஸ்தோத்திரியுங்கள். வித்ட்ரா பண்ணும்போது ஸ்தோத்திரியுங்கள். செலவழிக்கும் போது ஸ்தோத்திரியுங்கள். இயேசுவின் நாமத்தில் அதை ஆசீர்வதியுங்கள். இது பெருகட்டும், இன்னும் மேலும் பெருகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். ஏனென்றால் ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் ஒன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சும்மா இல்ல, ஆவிக்குரிய ரீதியில ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணம் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெருக்கத்தை தருவேன்னு சொல்லியிருக்கார். 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். அதுக்கான ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த திசையில போய் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப என்ன பண்ண வேண்டும்? என்னைக்குங்க 1000 மடங்கு சொல்றாரு அவரு. 1000 மடங்கு யாரு கண்டா? டபுள் மடங்கு வந்தாலே போதுமாக்கும். இப்படி பேசுற ஆளுக்கு என்ன மடங்கு வரப்போகுதுன்றீங்க? எப்படி பேசணும்? 1000 மடங்கு பெருக்குகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 1000 மடங்கு பெருகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். பெருக்கத்தை ஏற்படுத்துகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சந்தோஷம், ஸ்தோத்திரம், சமாதானம், இதெல்லாம் தான் இந்த விதையை காக்கிறது போல. அது வளர்ற வரைக்கும் அதை காத்து அதை பராமரித்து எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கேற்ற காரியங்கள். 8ஆம் வசனம் பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எவ்வளவு முக்கியம் பாருங்க, எதை சிந்திக்கிறது என்று. எதை பேசுறது, எதை சிந்திக்கிறோமோ அதான் பேச போறோம், எதை பேசுறோமோ அதுதான் சிந்திப்போம். அப்ப இந்த பேச்சு, சிந்தனை, தியானம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷம், சமாதானம், ஸ்தோத்திரம், இவைகள் பெறுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் சிந்தனைகள்லாம். அதனால்தான் சொல்லி இருக்குது, எல்லாம் நல்ல காரியத்தை சிந்திக்கணும். ஒரு கெட்ட காரியமாவது இருக்குதான்னு பாருங்க. சில விசுவாசிங்க சொல்றாங்க, அது எப்படிங்க எல்லாம் நல்லதையே சிந்திக்க முடியுமா? ஒரு 10 நல்லது செஞ்சா ஏதாவது 2 கெட்டதை சிந்திக்க வேண்டியதா இருக்குது. எந்த பைபிள்ல சொல்லி இருக்குது? வேத வசனத்தின்படி பார்த்தா இந்த மனம் என்பது கெட்ட காரியங்களை சிந்திக்கவே உண்டாக்கப்படவில்லை. கெட்ட காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே இந்த மைண்ட் வந்து அப்படியே தள்ளாட ஆரம்பிக்கிறது, கெட ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை சரியா இயங்காது. ஆகவேதான் 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன்னுடைய மனம் வாழ்ந்திருக்கிறது போல, உன்னுடைய மனதின் சிந்தனைகள் வாழ்ந்திருக்கிறது போல, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நீ சிந்தித்துக் கொண்டு அப்படி உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிற போது, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றார். அப்ப இங்க வாழ்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் யோசுவாவுக்கு சொல்றாரு கர்த்தர். யோசுவா 1:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அங்கே இப்படி சொல்றாரு கர்த்தர் அவனுக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதை தியானித்துக் கொண்டிருப்பாய்? கர்த்தருடைய வார்த்தையை, அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வார். மைண்ட் பாருங்க, எதை சிந்திக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். விதைத்த பிறகு சந்தோஷம், விதைத்த பிறகு ஸ்தோத்திரம், விதைத்த பிறகு சமாதானத்தை காத்துக் கொள்ளுதல், விதைத்த பிறகு சரியான சிந்தனை. இந்த 4 காரியங்கள் எல்லாரும் சொல்லுவோம். சந்தோஷம், சமாதானம், ஸ்தோத்திரம், நல்ல சிந்தனைகள். மறுபடியும் சொல்லுவோம். சந்தோஷம், சமாதானம், ஸ்தோத்திரம், நல்ல எண்ணங்கள். இந்த 4 காரியங்கள் தான் விளைச்சலை பாதுகாக்கிறது. விளைச்சல் சரியாக நாம் அறுக்கக்கூடிய ஒரு நிலையில நம்மை வைக்கிறது. விளைச்சலை கர்த்தர் உண்டாக்குகிறார் பாருங்க. ஆனா நாம விளையிறது கூட ஒன்றும் தெரியாம, அதை பற்றி ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லாம, அதை பற்றி ஒரு எண்ணமே இல்லாம, ஏதோ விளைச்சோம் போனோம் வந்தோம் இல்லாம, அந்த விளைச்சலை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ள உண்டாக்குறது. சந்தோஷம், சமாதானம், ஸ்தோத்திரம், நல்ல எண்ணங்கள், இவைகள் நமக்குள்ள இருக்கும்போது
அறுக்கிறதுக்கு ஏற்பாடாகிறதுங்க. 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எல்லாம் கண்டவங்க செய்யறதையும் செய்யாதீங்க. இவர் ரொம்ப நல்லவர், இவரை கொஞ்சம் கவனிங்க. இவர் தான் அப்படி சொல்லலாம், ரொம்ப கரெக்டான ஆள். அது சொல்றார், என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவ்வளோ அவைகளையே என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். அதை செய்யுங்கள்ன்றார். எல்லாம் சொல்லுங்க, செய்யுங்கள். என்கிட்ட என்ன பாக்குறீங்க, என்ன கேட்கறீங்க, என்ன கண்டிருக்கிறீங்க, எவைகளை கற்றிருக்கிறீங்க, இவைகளையே செய்யுங்கள். அப்ப விதைத்த பிறகு அறுப்புக்கும் விதைப்புக்கும் இடையே என்ன இருக்கணும்? சந்தோஷம், சமாதானம், ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன இருக்கணும்? நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங். நல்ல காரியங்களை யோசிங்க. எப்படி தோல்வி ஆயிடும், எப்படி எல்லாம் போயிடும், அப்படி போயிடும், இப்படி, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நல்ல காரியங்களை யோசியுங்கள். தேவைகள் இருக்குமான விண்ணப்பில் ஆண்டவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை சந்தோஷமா இருங்க, போதும். சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். ஏன்னா பெரிய அறுவடை உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிற தேவன் விளைய பண்ணுகிறவர், நிச்சயமாக செய்வார். விதைத்தவர்களுக்கு இந்த உரிமை இருக்குது. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்காக அந்த நேரத்தில் அப்படி வாழ வேண்டும்.